வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ ஆர்மி ட்ரிக்ஸ் சீரிஸோட ரெண்டாவது பாட்டு தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் ஆர்மி அஃபீஷியல் மாடல் பேப்பரில் கொடுத்துருந்தா மேத்ஸ் கொஷின்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாடல் பேப்பர்லையும் 15 கொஷின் இருக்கும். நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் 15 கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக வரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்னிவீர் ஜிடிக்கு அவங்க மாடல் பேப்பர் கொடுத்துருந்தாங்கல்ல, அதில் இருக்கக்கூடிய 15 கொஷின் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் நம்ம கோர்ஸில் படிச்சிருந்தாலும் வேறு எங்கே படிச்சிருந்தாலும் இந்த சீரீஸில் நிறைய விஷயங்களை புதுசாக கற்றுக்குவீங்க. அதுக்கு என்னால் வந்து கேரண்டி கொடுக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் எங்கே படிச்சிருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து டீச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா மாடல் பேப்பரில் கொஞ்சம் வித்தியாசமான கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணி 7 நாளுக்குள்ளே இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஹைப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் முடிஞ்ச அளவு பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து கீழே கமெண்ட்டில் வந்து இந்த பக்கம் இதை வந்து ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா ஹைப்புங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஹைப் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணும் இந்த மாதிரி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் ஷேரும் பண்ணுங்கள், ஹைப்பும் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த வீடியோ சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மி ட்ரிக் சீரீஸில் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் பேப்பர், அதாவது மாடல் பேப்பர் மட்டும்தான் வந்து கொடுக்க போகிறேன். கொஷின் இருக்கும், ஆன்சர் இருக்கும், எல்லா டாப்பிக்கில் இருக்க கொஷினும் இருக்கும். நான் ஒவ்வொரு டாப்பிக்கையும் பேசிக்லேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நான் இப்போ தான் ஒரு எக்ஸாம் படிக்கவே ஆரம்பிக்கிறேன். எனக்கு வந்து பேசிக்லேருந்து தெரியணும். மேத்ஸ் மட்டும் இல்லை, ரீசனிங், ஜிகே, சயின்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய அக்னிவீருக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். இது 60 நாளுக்கான கோர்ஸு. 60 நாளுமே ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அதில் டார்கெட் கொடுத்துருப்பேன். டெய்லி ஃபோல்டர் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்கள் உங்களுக்கு எக்ஸாமுக்கு 30 நாள் தான் டைம் இருக்குதுன்னா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிக்கணும். எக்ஸாமுக்கு 15 நாள் தான் டைம் இருக்குன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கணும். அந்த மாதிரி உங்களால் படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இதில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்கன்னா பேசிக்லேருந்து எல்லா சப்ஜெக்டையுமே வந்து A to Z உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். டெஸ்ட்டுமே இதில் வந்துடும். இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் 499 499 ரூபா பே பண்ணிங்க அப்படின்னா 1 வருஷம் வேலிடிட்டியும் உண்டு. ஓகே, இதில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் சந்துரு மேத்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் பெய்டு கிளாஸஸில் போயிட்டு ஆர்மி அக்னிவீர் கிராஷ் கோர்ஸை ஓப்பன் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உடனே கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இதோட மதிப்பு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணாலே போதுமானது. இப்போ போர்ட் மாஸ் ரூல் படி என்னது, இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், போர்ட் மாஸ் ரூல் ஃபாலோ பண்ணுவோம். பினா பிராக்கெட், ஃபஸ்ட்டு நம்ம பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ பிராக்கெட்டில் -4 தான் இருக்குது, நம்ம -4னே அதை எழுதிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -3 + 7. ஸோ 7ல் 3 போணுச்சுன்னா 4. பெரிய நம்பர் ப்ளஸில் இருக்கிறதுனால இங்கே +4. ஓகே, ஸோ இன்ட்டு 4. அடுத்து இங்கே மைனஸ் தான் இருக்குது, ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்தால் மைனஸ் ஆகும். அப்போ -2. இங்கே 2ல் 1 போணுச்சுன்னா 1. இது 2 தான் வந்து பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னால 2 ப்ளஸில் இருக்குது அப்படின்னா நம்ம +1 அப்படிங்கிறத போட்டிருக்கோம். இப்போ நாங்கள் 16 -16, இங்கே -2, இங்கே ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால நீங்கள் கூட்டிட்டு மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ -18 -18 அப்படிங்கிறது ஆன்சர். சிம்பிளான கொஷின். இப்போ இதோட எல்சிஎம் கேட்டிருக்காங்க, அதாவது மீச்சியமாக கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி எத்தனை நம்பர் கொடுத்தாலும் பரவாயில்ல. இதில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் வந்து என்னது 80. நான் என்ன பண்ணிக்குவேன், எல்சிஎம்மே வந்து 80ன்னு தான் எடுப்பேன். பட் 80 ஆன்சர் கிடையாது. அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த 80 மற்ற 3 நம்பர் இருக்குதுல்ல, அதில் பெரிய நம்பர் எது 60. 60ஆல் டிவைட் பண்ணுவேன். இதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 0வையும் கேன்சல் பண்ணுங்கள். 2ஆல் கேன்சல் பண்ணால் 3 2 6 4 2 8. இப்போ 4/3ன்னு இருக்குது. இதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ண முடியுமா, முடியாது. கேன்சல் பண்ணால் பாயிண்ட் வச்சு வரும், 1 பாயிண்ட் சம்திங்னு வரும். அப்படி பண்ணக்கூடாது. முழுமையாக நம்ம இதை கேன்சல் பண்ணணும். இவ்வளோ தான் பண்ண முடியும். இப்போ இதுக்கப்புறம் இதை பண்ண முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷனில் கீழே என்ன நம்பர் இருக்குதோ அதை இங்கே கொண்டு வந்து பெருக்கிக்கோங்க. இப்போ நம்ம எல்சிஎம் என்னவா மாறிடுச்சு, 80 × 3 மாறிடுச்சு. இப்போ இதோடையும் முடியலை. ஓகே, 80 × 3 தான் என்னோட எல்சிஎம். இன்னும் 2 நம்பர் மிச்சம் இருக்குது. அடுத்து 40. இந்த 2 நம்பரில் பெரிய நம்பர் எது 40. இதை 40ஆல் வகுத்தீங்கனாலே பார்த்தாலே தெரியுது. 40 × 2 வந்து பார்த்தீங்கன்னா 80. இது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆயிரும். ஓகே, நம்ம இதை பார்த்தே பண்ணியிருக்கலாம். இதை வகுத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஷின் அப்படின்னால நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து கீழே வந்து எதுவுமே இல்லை, கீழே 1 தான் இருக்குது. மேலே வந்து 6 இருக்கலாம், கீழே 1 தானே இருக்குது. கீழே 1 இருக்குதான், நம்ம இங்கே எல்சிஎம்ல எந்த சேஞ்சுமே பண்ண வேண்டாம். ஓகே, இந்த மெத்தட் உங்களுக்கு தமிழில் யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. சிம்பிளான மெத்தட், எல்லாராலையுமே பண்ணக்கூடிய மெத்தட். அடுத்து இப்போ இதுதான் வந்து இப்போதைக்கு எனக்கு எல்சிஎம்மாக வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. இன்னும் இதில் வந்து எந்த சேஞ்சுமே ஆகலை. இப்போ இது பை மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 20ஆல் வகுத்தேன் அப்படின்னா 80 வந்து 20ஆல் வகுப்படும். அப்போவும் கீழே இந்த மாதிரி 1 தான் வரப்போகுது. அதை நான் வகுக்கவே வேண்டாம். 40ஐயும் வகுத்திருக்க வேண்டாம். பட் இருந்தாலும் இப்படி ஆகுதுங்கிறது உங்களுக்கு ஆட்டுறதுக்காக நான் பண்ணேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு எல்சிஎம் இந்த இடத்துலயே வந்துருச்சு. 80 60ஆல் வகுத்தப்போ நம்மளுக்கு எல்சிஎம் வந்துருச்சு.
80 40ஆல வகுப்படும், 80 20ஆல வகுப்படும்ங்கிறத நம்ம பார்த்தே வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். அதை எழுத வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ 80 × 3 தான் எல்சிஎம். ஸோ 3 24, அடுத்து 0 இருக்குதா, 240 அப்படிங்கிறது தான் என்னோட மீச்சியமா எல்சிஎமா இருக்கும். ஓகே, இந்த கொஸ்டின் இதில் நான் உங்களுக்கு புதுசாக ஒரு சில விஷயங்களை டீச் பண்ண போகிறேன். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஏ அண்ட் பி ஆர் இன்டிஜர்ஸ் அண்டு ஸ்டார் ரெப்ரசன்ட்ஸ் மல்டிப்ளிகேஷன், தென் ஏ இன்டூ பி, இது வந்து இன்டூ தான். ஓகே, ஏன்னா ஸ்டாருக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ இன்டூ பி ஈக்குவல் டு பி இன்டூ ஏ ரெப்ரசன்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஏ மற்றும் பி முழு எண்கள், ஸ்டார் என்பது பெருக்கலை குறிக்கிறது, ஏ இன்டூ பி ஈக்குவல் டு பி இன்டூ ஏ எந்த பண்பை குறிக்கிறது. இதில் என்ன பண்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்பு இருக்குது. ஓகே, இந்த மாதிரி க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அடைவு பண்பு, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பங்கீட்டு பண்பு, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சேர்ப்பு பண்பு, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பரிமாற்று பண்பு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு சில ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டு அது என்ன பண்புன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கணும். அதை நான் கோர்ஸ்லையுமே டீச் பண்ணல. இப்போ உங்களுக்கு பொறுமையாக தெளிவாக என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம கோர்ஸில் படித்தவங்களுமே வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி புது விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கோர்ஸில் இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு போங்க நான் விட்டுருப்பேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி புதுசாக ஏதாச்சும் இருக்கும். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ்லையுமே இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் புதுசாக கற்றுக்குவீங்க. இப்போ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பரிமாற்று பண்பு அப்படிங்கிறது, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது. அதாவது ஏ இன்டூ பி, இப்போ ஏக்கு பதிலாக பியும் பிக்கு பதிலாக ஏயும் நம்ம மாற்றினோம்னா, இப்போ ஏ வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, நான் பிஏ ஃபர்ஸ்ட்டாக போடுறேன், பி ரெண்டாவதாக வந்திருக்கு, ஏ ரெண்டாவதாக போடுறேன். இப்படி மாத்திரனால இது எதுவுமே சேஞ்ச் ஆகாது, இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ 2 × 3, அதை நான் 3 × 2ன்னு போட்டாலும் 23 6, 32 6, ரெண்டுமே ஈக்குவலாக தானே இருக்குது. இந்த மாதிரி அதோட இடத்தை நம்ம பரிமாறுறோம். ஓகே, பரிமாறுறோம். இதோட இடத்த இதுக்கும் இதோட இடத்த அதுக்கும் நம்ம கொடுக்குறோம். அது அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் பரிமாற்று பண்பு. இங்கிலீஷில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இங்கிலீஷில் உங்களுக்கு இதோட மீனிங் தெரியலனா தமிழில் தெளிவாக உங்களுக்கு வந்து இதை ரிலேட் பண்ணிக்க முடியும். இதை அங்கேயும் இங்கேயும் மாற்றுறோம். ஸோ இதுதான் பரிமாற்று பண்பு. அதோட இடத்த அங்கேயும் இங்கேயும் மாற்றுறனால அதோட வேல்யூ மாறாது. அதே தான் இப்போ ஏ ப்ளஸ் பிக்குமே வரும். ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 + 3 4 5 தான், 3 + 2 4 5 தான். எப்படி நம்ம மாற்றி எழுதினாலும் இதோட வேல்யூ மாற போகிறது கிடையாது. ஆனால் இதை நீங்கள் வந்து மைனஸுக்கு போட்டிங்கன்னா தப்பாயிடும். இப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு பி மைனஸ் சின்னு போட்டிங்கன்னா இது தப்பு. இப்போ வந்து 2 - 3ங்கிறது -1, 3 - 2ங்கிறது +1. அப்போ இது தப்பாகுது இல்லை, ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஓகே, இதே மாதிரி வகுத்தலுக்கு போட்டாலும் அது வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகாது. இப்போ A/B, A/Bக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் B/Cன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10/2ன்னு வச்சுக்கோங்க. இதோட வேல்யூ 5. இது வந்து 2/10க்கு ஈக்குவல்னு என்னால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இது பாயிண்ட்ல வரும், 0.2ன்னு வரும். இங்கே 5ன்னு வரும், இங்கே 0.2ன்னு வரும். ஸோ வகுத்தலுக்கும் மைனஸுக்கும் இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து செட் ஆகாது. ப்ளஸ் பண்ணுறப்பவும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்பவும் இந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒர்க் ஆகும். ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது பரிமாற்று பண்புனா என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டியை, இதை தாண்டி ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி இப்போ இவங்க க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துருக்காங்களே, இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு எக்ஸாமில் இதில் இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்னெல்லாம் பண்புகள் இருக்குதோ அதை எல்லாத்தையும் நம்ம படித்து வச்சுக்கணும். அதை தான் நான் உங்களுக்கு இப்போ டீச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இப்போ நம்ம பார்த்த ப்ராப்பர்ட்டி தான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சேஞ்சிங் த ஆர்டர் டஸ் நாட் சேஞ்ச் த ஆன்சர். எண்களின் வரிசையை மாற்றினாலும் பதில் மாறாது. வரிசையை மாற்றோம்னா இப்போ ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக ஏன் நம்ம மாற்றி போட்டாலும் பதில் சேமாக தான் இருக்க போகுது. இப்போ 3 + 5னாலும் 5 + 3னாலும் நம்மளுக்கு 8ங்கிற பதில் தான் வரப்போகுது. அதே தான் பெருக்கலுக்கு போட்டாலுமே அதே தான். 4 × 2னாலும் 2 × 4னாலும் 8 தான் வரப்போகுது. இப்போ நான் உங்களுக்கு சொன்னது தான் திரும்ப இன்னொரு வாட்டி வேற மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், மைனஸுக்கும் வகுத்தலுக்கும் இது அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொன்னேன். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பிடிஎஃப்மே நம்மளுடைய டெலகிராம் சேனலில் கொடுத்துருவேன். முடிஞ்சால் நீங்கள் இதை மட்டுமாச்சு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு உங்களோட நோட்ஸோட ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, சேர்ப்பு பண்பு. சேர்ப்பு பண்பு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா புரியும். இப்போ A + B + Cன்னு இருக்குது. ஏக்கும் பிக்கும் மட்டும் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. இப்போ இந்த ப்ராக்கெட்டை எடுத்து இங்கிட்டு மாத்துறாங்க. ஓகே, இந்த ப்ராக்கெட்டை வந்து இந்த பக்கம் மாத்துறாங்க. அதாவது ஏயை தனியாக விட்டுட்டு பிக்கும் சிக்கும் ப்ராக்கெட் போட்டாலும் இதில் எதுவும் மாற போகிறது கிடையாது. ஏன்னா எல்லாமே ப்ளஸ்ஸில் தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ இதில் எதுவும் மாற போகிறது கிடையாது. இப்போ A + Bக்கு பதிலாக இப்போ 2 + 3 போட்டிருக்காங்க, +4. இப்போ 2 + 3 வந்து 5, 5 + 4 9 தான் வரும். அதை நம்ம 2 + 3 + 4ன்னு போட்டாலும் இங்கே 3 + 4 7, 7 + 2 9 தான் வரப்போகுது. ஸோ
இப்படி மாத்திரனால அதோட வேல்யூ மாறாது. இதே தான் பெருக்கலுக்குமே. எல்லாமே பெருக்கல் இருக்கிறப்பவுமே வந்து நீங்க பிராக்கெட்டை எங்கிட்டு மாத்தி போட்டாலும் உங்களுக்கு எதுவும் மாற போறது கிடையாது. a இன்டூ பி இன்டூ சி, a இன்டூ பி இன்டூ சி, இதுல எப்படி மாத்தி போட்டாலும் உங்களுக்கு மாற போறது கிடையாது. நீங்க நம்பர் வச்சு பாருங்க. 2 இன்டூ 3 இன்டூ 4, 3 6, அரைநாங்க 24, இங்க முன்னாங்க 12, 12 ரெண்டா 24 தான் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி பிராக்கெட்டை வந்து நம்ம பெருக்கல்லையும் கூட்டல்லையும் எல்லா நம்பரும் இருக்கிறப்போ நம்ம எங்க பிராக்கெட்டை மாத்தினாலும் அதோட வேல்யூ மாற போறது கிடையாது. சேஞ்சிங் குரூப்பிங், அதாவது குரூப்பிங்னா பிராக்கெட் தான். ஓகே, சேஞ்சிங் பிராக்கெட்ஸ் டஸ் நாட் சேஞ்ச் ஆன்சர். எண்களின் குழுவை, அதாவது இந்த மாதிரி பிராக்கெட்டை வந்து மாற்றினாலும் பதில் மாறாது. ஆனா இது வந்து பிளஸுக்கும் இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கு மட்டும்தான், கூட்டலுக்கும் பெருக்கலுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகும். இதே இடத்துல நான் வந்து வகுத்தல் கழித்தல் பண்றப்போ நான் பிராக்கெட்டை மாத்தினேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து எனக்கு ஆன்சர் மாறும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்க்குற எல்லா இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் தான் வந்து இருக்கும். வகுத்தல் கழித்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சில ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகே, இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டி? பேர் தான் முக்கியம். இது மாறாதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் இதுக்கு பேர் என்ன? இதுக்கு சேர்ப்பு பண்பு. தமிழ்ல சேர்ப்பு பண்பு, இங்கிலீஷ்ல அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு பேர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு முன்னால பார்த்துட்டு போங்க. ஓகே, ஸோ சேர்ப்பு பண்புனா இந்த மாதிரி இதுல இருந்த ப்ராப்பர்ட்டியை, இதுல இருந்து இந்த பிராக்கெட்டை விட்டுட்டு இதை சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதை ஒன்றை விட்டுட்டு இங்க சேர்த்துக்கிட்டாங்க, அதனால சேர்ப்பு பண்பு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, பங்கீட்டு பண்பு. இப்போ பிராக்கெட்டுக்கு வெளியில காமனா ஒரு நம்பர் இருக்குதுன்னா இந்த நம்பரை நம்ம இந்த ரெண்டு நம்பருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இதுக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஏ உள்ள போனுச்சுன்னா ஏ இன்டூ பியும் வரும், ஏ இன்டூ சியும் வரும். ஸோ இந்த ஏ வந்து ரெண்டுக்குமே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், ரெண்டுக்குமே வந்து பகிர்ந்து கொடுக்குறோம். இது மைனஸுக்கும் ஒர்க் ஆகும். இப்போ பிராக்கெட்டுக்குள்ள ரெண்டு நம்பர் இருக்குது, வெளியில காமனா ஏ இருக்குது. அப்போ ஏ பி, ஏ இன்டூ பி மைனஸ் ஏ இன்டூ சி அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, இதை தான் என்ன சொல்லுவாங்க? இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, பங்கீட்டு பண்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி வருங்கிறது நம்மளுக்கு தெரியும், இதுக்கு இப்படி பேர் வச்சிருக்காங்கிறதா நம்மளுக்கு தெரியாது. பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, பங்கீட்டு பண்பு. ஓகே, இப்போ நீங்கள் நம்பர் வச்சு பாருங்க. இப்போ 2 இன்ட்டு 3 + 4 நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2 இன்ட்டு 3 + 2 இன்ட்டு 4ன்னு போடுவீங்க. அப்படி பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. 3 6, 4 8, 6 4 8, 14 தான் வரப்போகுது. இப்போ 4 + 3 7, 7 இன்ட்டு 2 போட்டாலும் 14 தான் வரப்போகுது. ஓகே, ஸோ பட் நீங்கள் அந்த மாதிரி யோசிக்க வேண்டாம். இந்த மாதிரி பண்ணுறோம்ல, பிராக்கெட்டுக்குள்ள நம்ம பெருக்கல் இருக்க நம்பரை உள்ளே கொண்டு போய் பெருக்கிறோம்ல, அதுக்கு என்ன பேருன்னு கேட்டால் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அவ்வளோதான், பங்கீட்டு பண்பு. பேரை ஞாபகம் வச்சுக்கணும், வேற வழி கிடையாது. ஓகே, நம்மளுக்கு இது என்ன கான்செப்ட்டுங்கிறது தெரியும், பேர் தான் மறக்கும். பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப எக்ஸாமுக்கு முன்னால பார்த்துட்டு போயிருங்க. ஓகே, அடுத்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, அடைவு பண்பு. அடைவு பண்பு அப்படிங்கிறது ரிசல்ட் ரிமைன்ஸ் இன் சேம் செட்னு சொல்லியிருக்காங்க. இதை படிச்சா ஒன்றும் புரியாது. ஒரே வகை எண்களில் செயல் செய்தால் பதிலும் அதே வகையில் இருக்கும். இப்போ 2 + 3, ரெண்டும் ஒரு முழு எண். ஓகே, ஒரே வகை எண்களில்னு சொல்லியிருக்காங்க. 2ம் ஒரு முழு எண், அதுக்கப்புறம் 3ம் ஒரு முழு எண். முழு எண்ணா வந்து என்னது? இப்போ 3.2ங்கிறது முழு எண் கிடையாது, இது வந்து ஒரு தசம எண். ஓகே, இது இன்டிஜர், அது வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல், பாயிண்ட் வச்சு வர்றது டெசிமல். ஓகே, ஸோ இந்த மாதிரி முழு எண், ஒரு 2 முழு எண்ணை கூட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு பதிலும் முழு எண்ணாக தான் கிடைக்கும். 2 முழு எண்ணை பெருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு பதிலும் முழு எண்ணாக தான் கிடைக்கும். இப்போ 4 5 ரெண்டுமே ஒரு முழு எண் தான், ஹோல் நம்பர் தான். அதை நம்ம வந்து பெருக்கும் போது நம்மளுக்கு 20ங்கிற இன்னொரு முழு எண் தான் கிடைக்குமே தவிர அங்க நம்மளுக்கு பாயிண்ட் வச்சு ஆன்சர் வராது, அதான் டெசிமல் வராது. ஓகே, இது வந்து வகுத்தலுக்கு செட் ஆகாது. இப்போ 5/2, 5 முழு எண் தான், 2 முழு எண் தான். ஆனால் வகுக்கும் போது 2.5ன்னு சொல்லி ஒரு தசம எண் வருது. ஸோ இது வகுத்தலுக்கு செட் ஆகாது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இது இது என்ன ப்ராப்பர்ட்டி? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அதாவது அடைவு பண்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 2 முழு எண்ணை கூட்டணும் அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் முழு எண்ணா வரும். 2 முழு எண்ணை பெருக்கணும்னா ஆன்சர் முழு எண்ணா தான் வரும். இதுக்கு தான் என்ன பேரு? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, அடைவு பண்பு அப்படிங்கிற மாதிரி பதில். ஓகே, அதுக்கான பேர். ஓகேவா? இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்கு முன்னால ஐடென்டிட்டி எலமெண்ட், அதாவது அடையாள எண் அப்படின்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அடையாள எண்ணுனா ஒண்ணும் இல்லை, ஒன்று 0வா இருக்கும், இல்லைன்னா 1ஆ இருக்கும். இந்த ரெண்டுல ஒன்று தான் அடையாள எண். Identity element is a number which does not change the value of another number when used in an operation. ஒரு எண்ணுடன் சேர்த்தாலும், அதாவது சேர்த்தால்னா கூட்டுறது. ஓகே, ஒரு எண்ணுடன் கூட்டினாலும் இல்லைன்னா பெருக்கினாலும் அந்த எண்ணின் மதிப்பு மாறாமல் இருக்கும் எண் தான் வந்து என்னது? அடையாள எண்.
இப்போ நம்ம ஒரு நம்பர் கூட ஜீரோவை கூட்டினோம்னாலும் அந்த நம்பர் அப்படியே தான் இருக்க போகுது. இப்போ 2 + 0 எனக்கு 2 தான் வரப்போகுது. இதை கூட்டுறனால எனக்கு வேல்யூ மாறலை. அந்த மாதிரி மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம எந்த நம்பரை கூட்டினா மாறாதோ அதுதான் ஐடென்டிட்டி எலமெண்ட். இப்போ இந்த இடத்துல 0ங்கிறது ஒரு அடையாள எண். இப்போ 2 × 1 2 கூட 1 பெருக்கினாலும் எனக்கு 2 தான் ஆன்சராக வருது. அப்போ ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா அடையாள எண். பெருக்கல்ல 1 அடையாள எண், ஐடென்டிட்டி நம்பர். ஓகே, ஐடென்டிட்டி எண், ஐடென்டிட்டி எலமெண்ட். கூட்டுறப்போ 0 வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட். கழிக்கிறதுக்குமே நம்ம 0வை யூஸ் பண்ணிக்கிறோம். 2 - 0 நம்மளுக்கு 2 தான் கிடைக்கும். ஸோ 0வை கழிக்கிறனால எதுவும் மாறப்போகிறது கிடையாது. ஆனால் பெருக்கிறதுக்கு நீங்கள் வந்து 0வையோ கூட்டுறதுக்கு 1ஐயோ யூஸ் பண்ணிங்கன்னா மாறும். இப்போ 2 + 1ங்கிறது 3ஆக மாறுது. இந்த இடத்துல இதை வந்து நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதே மாதிரி 2 × 0 போட்டிங்கன்னா 0ன்னு வந்துடும், மாறுது. ஓகே, ஸோ கூட்டுறப்போ 0, பெருக்கிறப்போ 1, இதை நம்ம வந்து ஐடென்டிட்டி எண் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ 0 இல்லைனா 1 இதுதான் வந்து உங்களுக்கு ஐடென்டிட்டி எண். ஒரு நம்பரை கூட்டுறப்பவோ இல்லைனா பெருக்கிறப்பவோ நம்மளுக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும், மதிப்பு மாறாமல் இருக்கும். இப்போ எந்த நம்பரை கூட்டுறோமோ இல்லை எந்த நம்பரை பெருக்கிறோமோ அதுதான் ஐடென்டிட்டி எலமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன நம்ம கூட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 0வை ஐடென்டிட்டி எலமெண்ட்னு சொல்லுவோம். 0வை நம்ம ஒரு நம்பர் கூட கூட்டுறனால எதுவும் மாறாது. பெருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட்னு சொல்லுவாங்க. 1ஆல எந்த நம்பரை கூட நம்ம பெருக்கினாலும் நம்மளுக்கு அதே நம்பர் தான் மாறும், அதனுடைய மதிப்பு மாறாது. ஓகே, ஸோ இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி தான். இதுக்கு உங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி எலமெண்ட்னா என்னன்னு தெரியணும், அதுக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகே, அதாவது அடையாள பண்பு. ஐடென்டிட்டி அப்படின்னாலே அங்கே என்ன வரப்போகுது, 0 1 வரப்போகுது. என் நம்பர் ரிமைன்ஸ் சேம் வென் ஆப்ரேட்டட் வித் ஐடென்டிட்டி எலமெண்ட். அடையாள எண்ணுடன் செயல்பட்டாலும் எண் மாறாது. அடையாள எண் செயல்படுறதுன்னா இங்கே வந்து என்னது, செயல்படுறதுன்னா ஒரு கூட்டுறது இல்லைன்னா பெருக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷனை பண்ணுறது. ஓகே, ஸோ அடையாள எண்ணு கூட கூட்டுறப்பவும் பெருக்கிறப்பவும் வந்து அந்த எண் மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கூட்டுறதுக்கு நம்ம வந்து 0 யூஸ் பண்ணணும், பெருக்கிறதுக்கு 1 யூஸ் பண்ணணும். ஸோ அடிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா A + 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு A தான் கிடைக்கும். மல்டிப்ளிகேஷன் பெருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா A × 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு A தான் கிடைக்கும். இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. ஏன்னா இங்கே ஐடென்டிட்டி எலமெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை கூட நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகே, அடையாள எண்ணை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடையாள எண்ணை என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன். அடுத்த ப்ராப்பர்ட்டி இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி, மாற்று பண்பு. என் நம்பர் கம்பைன்டு வித் இட்ஸ் இன்வர்ஸ் கிவ்ஸ் ஐடென்டிட்டி. அதாவது ஒரு எண் அதன் மாற்று எண்ணுடன் சேரும் பொழுது அடையாளம் கிடைக்கும். அடையாளம்னா அந்த அடையாள எண் வந்து கிடைக்கும். ஓகே, அடையாள எண் வந்து கிடைக்கும். அதாவது இப்போ A இருக்குது, அதனுடைய மாற்று எண், அதோட இன்வர்ஸ் அப்படிங்கிறது நம்ம -Aன்னு எடுத்து கூட்டணும். அப்படின்னா கூட்டுறப்போ -A, பெருக்கிறப்போ 1/A. ஓகே, ஸோ A கூட நம்ம -Aவை கூட்டணும்னா நம்மளுக்கு 0 கிடைக்கும். ஏன்னா A - A 0 ஆயிடும். A கூட 1/Aவை நம்ம பெருக்கணும்னா நம்மளுக்கு 1 கிடைக்கும். ஸோ 0 ஐடென்டிட்டி எலமெண்ட், 1ம் ஐடென்டிட்டி எலமெண்ட். ஓகே, ஸோ ஒரு நம்பர் கூட அதனுடைய இன்வர்ஸ் கூட்டுறப்போ மைனஸ், பெருக்கிறப்போ 1/, அப்படிங்கிற மாதிரி போட்டு பண்ணோம் அப்படின்னா, அந்த ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ஐடென்டிட்டி நம்பராக இருக்கும், ஐடென்டிட்டி எலமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ 5 கூட -5 கூட்டினோம்னா நம்மளுக்கு 0 கிடைக்கும். 4 கூட 1/4 பெருக்கணும்னா 4 4 கேன்சல் ஆகி நம்மளுக்கு 1 கிடைக்கும். 0 1 என்னது, ஐடென்டிட்டி எலமெண்ட். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். புதுசு தான் இது, எனக்கே புதுசு தான். இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் நான் இதை கற்றுக்கிட்டு தான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஓகே, இப்போ மறுபடியும் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, ஏக்கு பதிலாக பி, பிக்கு பதிலாக ஏன்னு நம்ம மாற்றி போடுறதுனால, அதோட பிளேஸை மாற்றுறனால, அதோடைய வரிசையை மாற்றுறனால நம்மளுக்கு அதோட ஆன்சர் மாறாது. A + Bக்கு பதிலாக B + A போட்டாலும் அதே ஆன்சர் தான். A × Bக்கு பதிலாக B × A போட்டாலும் அதே ஆன்சர் தான். அடுத்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, சேர்ப்பு பண்பு அப்படின்னா, அந்த பிராக்கெட்டை நம்ம கூட்டல்லையும் பெருக்கல்லையும் இருக்கிறப்ப நம்ம மாற்றி போடுறதுனால நம்மளுக்கு வேல்யூ மாற போகிறது கிடையாது. A + Bக்கு பிராக்கெட் இருக்குது, +C போடுறதுக்கு பதிலாக A வெளியில் வச்சுக்கிட்டு +B + Cக்கு பிராக்கெட் போட்டாலும் நம்மளுக்கு சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. அதே மாதிரி நம்ம பெருக்கலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து உங்களுக்கு கழித்தலுக்கும் வகுத்தலுக்கும் யூஸ் ஆகாது, அந்த இடத்துல வந்து செட் ஆகாது, ஒர்க் ஆகாது. ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டிவ் பங்கீட்டு பண்பு, அதாவது பிராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிற நம்பரை உள்ள இருக்கிற 2 நம்பரும் பகிர்ந்துக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராக்கெட்டுக்கு வெளியில் A இருக்குது, அதுக்கு உள்ள வந்து B + Cயோ B - Cயோ இருக்குதுன்னா இந்த B + Cயும் B - Cயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Aவை பகிர்ந்துக்கும். இது கூடயும் அது மல்டிபிள் ஆகும், இது கூடயும் மல்டிபிள் ஆகும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து என்னது, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, பங்கீட்டு பண்பு. அடுத்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, 2 முழு எண்ணை கூட்டினாலோ 2 முழு எண்ணை பெருக்கினாலோ உங்களுக்கு இன்னொரு முழு எண் தான் கிடைக்கும். அதுதான் வந்து என்னது, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ ஐடென்டிட்டி எலமெண்ட்னா 0 1ன்னு சொல்லியிருந்தேன். ஒரு நம்பர் கூட
எந்த நம்பரை கூட்டினாலோ இல்லைன்னா எந்த நம்பரை பெருக்கினாலோ நம்மளுக்கு அந்த நம்பரோட வேல்யூ மாறாம, மதிப்பு மாறாம அதே நம்பர் கிடைக்குமோ அதுதான் ஐடென்டிட்டி எலமெண்ட், அடையாள எண் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடையாள எண்ணுன்னா ஒன்று 0 இல்லைன்னா 1 தான். ஒன்று இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும். கூட்டுறதுக்கு 0, ஒரு நம்பர் கூட 0 கூட்டினா நம்மளுக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும். பெருக்கிறதுக்கு 1, ஒரு நம்பர் கூட 1 பெருக்கினா நம்மளுக்கு அதே நம்பர் தான் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டிங்கிறதே அதுதான். ஓகே, ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடென்டிட்டி எலமெண்ட் கூட சேர்த்து ஒரு ஆப்ரேஷனை பண்ணுறப்போ, அதை கூட்டுறதுக்கு 0 இல்லைன்னா பெருக்கிறதுக்கு 1 அப்படிங்கிற மாதிரி ஆப்ரேஷனை பண்ணுறப்போ நம்மளுக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும். அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. கூட்டுறதுக்கு வந்து ஒரு நம்பர் ஏனா அதோட மைனஸ் ஏ தான் வந்து அதோட இன்வர்ஸ். பெருக்கிறப்போ ஒரு நம்பர் ஏனா அதனுடைய இன்வர்ஸ்ங்கிறது 1/a. ஓகே, ஸோ அந்த ஆப்ரேஷன் நம்ம பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து கிடைக்கும். அதாவது 0வோ 1ஓ கிடைக்கும். ஏ கூட மைனஸ் ஏவை கூட்டினோம்னா 0 கிடைக்கும். ஏ கூட 1/aவை வந்து பெருக்கணும்னா நம்மளுக்கு 1 கிடைக்கும். ஓகே, இதுதான் என்ன சொல்லுவாங்க, இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க, மாற்று பண்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு ப்ராக்கெட்டில் வித் எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கேன். நீங்கள் பிடிஎஃப்ல இருந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் இதையாச்சும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டேபிள் போட்டுக்கோங்க, தமிழ்லேயும் எழுதிக்கோங்க. உங்களுக்கு தமிழில் நான் கொடுத்துருந்தேன், தமிழில் எழுதிட்டு அதுக்கான எக்ஸாம்பிளை எழுதிக்குவாங்க. ஓகே, இந்த ஐடியா கூட உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் இதுவுமே உங்களுக்கு ஒரு ஹிண்ட் தான், இங்கே என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஏ ப்ளஸ் ஏ இன்ட்டு பி வந்து பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு பி பி இன்ட்டு ஏவா மாறுது. இது என்ன ப்ராப்பர்ட்டி? இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, பரிமாற்று பண்பு. இந்த ஒரு கொஸ்டினுக்காக நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே டீச் பண்ணியிருக்கேன். ஓகே, புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்காக தான் நான் இதை பண்ணுறேன். டைம் அதிகமாக இருக்குறதுனால பார்க்காம இருந்துடாதீங்க அடுத்தடுத்த வீடியோஸை. உள்ளுக்குள்ளே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருந்தால் தான் அந்த வீடியோவோட லென்த்து அதிகமாக இருக்கும். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்போ இதோட சராசரி கேட்டிருக்காங்க. 10 மாணவர்களுடைய மதிப்பெண் இருக்குது, சராசரி கேட்டிருக்காங்க. அப்போ 10ஐயும் கூட்டிட்டு 10ஆல் வகுக்கணும். இப்போ இதில் 7 மட்டுமே வந்து பாருங்க, 1 2 3 4 7 இருக்கு. ஓகே, 4 7 28, 4 7 28, அடுத்து ஒரு 10 38, 38, அடுத்து 9 9 18. ஓகே, 38 + 2 போட்டிங்கன்னா 40, 40 + 18 58, 58 + 4 வந்து பார்த்தீங்கன்னா 63, 63 + 7 வந்து பார்த்தீங்கன்னா 67. ஸோ கூட்டுறதை நீங்கள் எப்படி வேணாலும் கூட்டலாம். பட் சிம்பிளாக இருக்கிறதுக்கு நான் ஒரே நம்பர் எல்லாத்தையும் பெருக்கிக்கிட்டேன். ஓகே, 4 வாட்டி வந்ததுனால 4 × 7ன்னு போட்டுக்கிட்டேன். அடுத்து 10 கூட்டினேன், அடுத்து இந்த 2 கூட்டினேன், அடுத்து இந்த 9 சேர்த்து கூட்டினேன், அடுத்து எல்லாத்தையும் கூட்டினேன். என்ன வந்துச்சு? எனக்கு 67 வந்துச்சு. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 10 நம்பர் இருக்குது. ஆவரேஜுங்கிறது அதுதானே. 10 நம்பர் இருக்குன்னா 10ஐயும் கூட்டி 10ஆல் வகுக்கணும். ஸோ 10ஆல் வகுக்கிறீங்கன்னா கீழே ஒரு 0 வந்துருச்சுனாலே மேலே ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கணும்ட்டு அர்த்தம். கீழே 2 0 வந்துச்சுன்னா மேலே 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கணும். கீழே ஒரு 0 தான் இருக்குது. அப்போ 6.7 அப்படிங்கிறது தான் இதனுடைய சராசரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதே மாதிரி கொஸ்டின் நம்ம லாஸ்ட் வீடியோலையும் பார்த்துருந்தோம். ஓகே, அங்கே 2 மார்க் இருந்துச்சு, இப்போ இங்கே 3 மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ ரமா ஸ்கோர் 60, 40 and 70 marks out of 100 in 3 term exams. If the weightage given to these exams is 25%, 25%, 50% respectively, find her final score. ரமா 3 பருவத் தேர்வுகளில் 100க்கு முறையே 60, 40 மற்றும் 70 மதிப்பெண்களை பெற்றார். இத்தேர்வுகளுக்கு முறையே 25%, 25% மற்றும் 50% எடையீடு அளிக்கப்பட்டால் அவரது இறுதி மதிப்பெண்ணை கண்டறியவும். அது என்ன வெயிட்டேஜ், அது என்ன எடையீடு அப்படின்னா, அவங்க எவ்வளோ மார்க் எடுத்தாலும் அதோட இத்தனை பர்சன்டேஜ் தான் அவங்க ஃபைனலாக கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ 60 மார்க் எடுத்தாலும் 60 வந்து அவங்க கடைசியில் கூட்ட மாட்டாங்க. 60ஓட 25% தான் கூட்டுவாங்க. 40ஓட 25%, 70ஓட 50% தான் கூட்டுவாங்க. ஓகே, இப்போ எடுத்த மார்க் வந்து என்னது? 60, அடுத்து 40, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 70. இப்போ 60ஓட 25%. நீங்கள் 25%னாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, 25 × 1/100. ஓகே, இல்லைன்னா 25/100. 25%னா வந்து என்னது? 25/100. 25%. 25/100னா 25ஆலே கேன்சல் பண்ணிங்கன்னா 1 25 25 4 25 100, இல்லைன்னா 5ஆல் 2 வாட்டி கூட கேன்சல் பண்ணுங்க. இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரோம்னா, 25%ன்னு வருதுனாலே அது 1/4ன்னு நீங்கள் டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கால்வாசி, கால்னா 1/4. 50%ன்னு வருது அப்படின்னாலே அது 1/2ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பாதி. இப்போ இதில் 1/4 இன்ட்டு 1/4 போடுங்க. இதோட 25%, இதில் 1/4. இது 4ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 15 4 60. அப்போ இதில் 15 மார்க்கை தான் அவங்க எடுப்பாங்க கணக்கில். அடுத்து இங்கே 40க்கு 25%, இங்கேயும் 1/4 பெருக்குங்க. அப்போ இங்கே 10 மார்க்கை தான் அவங்க கணக்குக்கு எடுப்பாங்க.
இப்போ இதில் 50% அப்படிங்கிறப்போ 1/5 சாரி 1/2 50% அப்படிங்கிறப்போ பாதி. ஸோ 70ல் பாதி வந்து பார்த்தீங்கன்னா 35. ஸோ இந்த மூணையும் கூட்டினா அவங்க டோட்டல் எவ்வளோ எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்தந்த மார்க்குக்கு இவ்வளோ பர்சன்டேஜ்னா அவ்வளோ பர்சன்டேஜ் தான் நம்ம அதில் எடுக்கணும். அவங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் அதில் எத்தனை பர்சன்டேஜோ அதை தான் நம்ம வந்து எடுக்கணும். ஓகே, இப்போ இதை கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 15, 35, 50 + 10 60. ஸோ 60 மார்க் அப்படிங்கிறது தான் நமக்கான கடைசி மார்க்காக வந்து இருக்கும். ஓகே, இப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நாட் ஈக்குவலண்ட், பின்வரும் நோட்ஸில் எது சமம் அல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் எது சமம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது ரெண்டும் சமமா அப்படிங்கிறத பார்க்கணும். 5% 5/100. இதை நான் 5ஆல் கேன்சல் பண்ண 1 5 5 20 5 100. இப்போ இது வந்து 1/20 தான் வருது. அதாவது 5% அப்படிங்கிறது 1/20 தான். இது ரெண்டும் சமம் தானே? இது ரெண்டும் சமம் தான். ஆனால் எது சமம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது ஆன்சர் கிடையாது. 20% 1/5 பாருங்க. இப்போ 20%னா 20/100 போடுவீங்க. 0 0 கேன்சல் பண்ணுங்க. 1 2 I 2 10. அப்போ 1/5 தான் வருது. அப்போ இதுவும் சமம் தான். இதுவும் ஆன்சர் கிடையாது. 30% 30/100. 0 0 கேன்சல் ஆகும். இதுக்கு மேலே கேன்சல் ஆகாது. 30/100 வந்து பார்த்தீங்கன்னா 3/10. 30% அப்படிங்கிறது வந்து 3/10 தவிர அது 2/5 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இதுதான் சமம் இல்லை. இதுதான் ஆன்சர். அதே மாதிரி இப்போ 60% பாருங்க. 60/100. 0 0 கேன்சல் பண்ணுங்க. 2ஆல் கேன்சல் பண்ணால் 3 2 6 I 2 10. 3/5ங்கிறது வருது. 60%ங்கிறது 3/5 தான். இதுவும் ஆன்சர் கிடையாது. ஆனால் எது இல்லைன்னு தான் கேட்டிருந்தாங்க. எது சமம் இல்லைன்னு தான் கேட்டிருந்தாங்க. இது சமம் இல்லை. ஓகே, கொஸ்டினை தெளிவாக ரீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்த்துட்டு இது சமமாக இருக்குதே இதுதான் ஆன்சர்ன்ட்டு போட்டு வந்துடக்கூடாது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோனாலி ஏர்ன்ஸ் 45,000 per month. நான் எதுக்காக இங்கிலீஷில் இருக்க கொஸ்டினை ரீட் பண்ணுறோம்னா, டெரிட்டோரியல் ஆர்மிக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா இங்கிலீஷில் தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் இங்கிலீஷில் இருக்கிற கொஸ்டினை நல்லா பார்த்துக்கணும். டெரிட்டோரியல் ஆர்மிக்கு படிக்கிறீங்கன்னா, நீங்கள் வேறு அக்னிவீர் சோல்ஜருக்கு படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லேயுமே வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, சோனாலி ஏர்ன்ஸ் 45,000 per month. She spends 25,000 and saves the rest per month. What is the ratio of her monthly income to monthly savings? சோனாலி மாதம் 45,000 சம்பாதிக்கிறார். 25,000 செலவு செய்கிறார். மீதியை சேமிக்கிறார். வருமானம் ஈஸ்ட் சேமிப்பு விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ சம்பாதிக்கிறா? 45,000 சம்பாதிக்கிறா. ஓகே, அதில் எவ்வளோ செலவு பண்ணுறா? 25,000 வந்து செலவு பண்ணுறா. இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லிக்கலாம். இது வந்து இன்கம், இது எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து வருமானம், இது செலவு. ஓகே, அப்போ மிச்சம் எவ்வளோ சேமிக்கிறா? சேவிங்ஸுக்கு எஸ். ஓகே, 45,000ல் 25,000 போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய 20,000 வந்து அவளுக்கு சேமிப்பு தான். ஸோ இவ்வளோ சம்பாதிச்சு 20,000 வந்து சேமிக்கிறார். இப்போ அவங்க வருமானத்துக்கும் சேமிப்புக்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. இன்கமுக்கும் சேவிங்குக்குமான விகிதம் கேட்டிருக்காங்க. இன்கமுக்கும் சேவிங்குக்குமான விகிதம். இன்கம் எவ்வளவு? 45,000. சேவிங்ஸ் எவ்வளவு? 20,000. இது ரெண்டோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ரேஷியோனா ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணலாம்னு அர்த்தம். இந்த 3 0வையும் இந்த 3 0வையும் கேன்சல் பண்ணுங்க. இப்போ 45/20. ஓகே, இது ரெண்டுமே 5ஆல் கேன்சல் ஆகும் தானே. 9 5 45, 4 5 20. அப்போ 9:4 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, சிம்பிள். ரொம்ப ரொம்ப சப்பையான கொஸ்டின் தான். இதுக்கெல்லாம் பேப்பர் பண்ணி இல்லாமலே நீங்கள் பண்ணலாம். பட் முடிஞ்சால் பண்ணுங்க, இல்லைன்னா எழுதி பண்ணுங்க. எழுதி பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இதில் ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 3/7 = 24/ஏன்னு எழுதலாம். போன வீடியோலுமே இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு ஏ தான் வேணும். ஏ ஏன்னா இந்த பக்கம் கொண்டு போனோம்னா அது மேலே போயிடும். = 24 இங்கே இருக்குது. இந்த 7 நான் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா கீழே இருக்குது மேலே வரும். 24 × 7. இந்த 3 இங்கே வர்றப்போ கீழே வரும். இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வர்றப்போ மேலே இருக்குது கீழே வரும், கீழே இருக்குது மேலே போயிடும். அப்போ இந்த 3 கீழே வந்துடும். இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 3 3 M 3 24. இப்போ 8 × 7 என்னேல 56. ஏவோட மதிப்பு வந்து என்னது? 56. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹2,200 at 5% per annum for 5 years. 2,200 மீது 5% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளுக்கான தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து அசல். அசல் வந்து என்னது? பிரின்சிபல் P. இது வட்டி விகிதம் R. இது டைம் T. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க, தனி வட்டி கேட்டிருக்காங்க. தனி வட்டியோட ஃபார்முலா PRT/100. ஸோ இப்போ P வந்து எத்தனை? 2,200. R வந்து எத்தனை? 5%. அடுத்து டீயுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் தான். /100.
சதவீதம் நம்ம ஏன் போடலை, இங்கே இடத்துல சதவீதம் ஏன் போடலை, ஏன்னா அதுக்காக தான் இந்த 100 கீழே போட்டிருக்கோம். ஓகே, சதவீதத்தை எடுக்குன்னா கீழே 100 போடணும். இந்த 2 0வும் இந்த 2 0வும் கேன்சல் ஆகும். 5 25, 22யும் நம்ம 25யும் கூட்டணும். இப்போ 20 × 25 போட்டோம் அப்படின்னா 10 25 250, 20 25 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500. அடுத்து ஒரு 2 25ங்கிறது 50. இப்போ 550 அப்படிங்கிறது ஆன்சர். நீங்கள் நார்மலாக பெருக்கினாலும் ஓகே தான். இதை நீங்கள் மைண்டில் பண்ணலாம். நான் எழுதி காட்டினா தான் நீங்கள் மைண்டில் பண்ணலாம். ஓகே, ஸோ 550 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுலையுமே நீங்கள் புதுசாக ஒரு சில விஷயங்களை வந்து கற்றுக்குவீங்க. ஓகே, பின்வரும் அறிக்கைகளில் எது தவறு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் டாப்பிக்கில் உள்ளது தான் இதில் எல்லாமே, எல்லா 4 பாயிண்ட்டுமே அதுதான். இப்போ ஸ்பீடோட ஃபார்முலா வந்து என்னது? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸ்பீடுனா வேகம், டிஸ்டன்ஸ்னா தூரம், டைம்னா நேரம். ஓகே, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த ஃபார்முலா வச்சா நம்ம வந்து இதை பார்க்க போகிறோம். ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தாலே இந்த இடத்துல நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. டைம் அண்ட் ஸ்பீட் வேரி இன்வர்ஸ்லினா தலைகீழாக மாறும். ஒன்று அதிகமானா இன்னொன்று கம்மியாகும், இன்னொன்று கம்மியானா இன்னொன்று அதிகமாகும். அந்த மாதிரி டைமும் ஸ்பீடும் அந்த மாதிரி மாறுமா? ஃபார் கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ், நிலையான தூரத்தில், தூரம் மாறலன்ட்டு அர்த்தம். ஓகே, நேரம் மற்றும் வேகம் மாற்றான விகிதத்தில் இருக்கும். மாற்றான விகிதத்தெல்லாம் ஒன்று கூடும் இன்னொன்று குறையும், ஒன்று கூடுனா இன்னொன்று குறையும், ஒன்று குறைஞ்சா இன்னொன்று கூடும். அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து இங்கே தூரம் மாறலை, இங்கேருந்து இங்கே வரைக்கும் தான் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து எடுத்துக்குவீங்க. இப்போ நான் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வேகமாக போனோம்னா நான் கம்மியான டைமில் போயிடுவேன். இப்போ நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து உங்கள் பக்கத்து ஊருக்கு போகிறீங்க. ஓகே, 2 வாட்டி போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீடில் போகிறீங்க, அப்போ ஒரு டைம் எடுத்திருப்பீங்க. அடுத்து அந்த ஸ்பீடை விட அதிகமான ஸ்பீடில் போகிறீங்க, அப்போ நீங்கள் சீக்கிரமாகவே போயிடுவீங்க. ஆல்ரெடி எடுத்ததை விட சீக்கிரமாகவே போயிடுவீங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு 100 கிலோமீட்டர் போகணும், உங்களுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது நார்மலாக ஒரு ஸ்பீடில் போகும்போது. இப்போ நீங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி 1 மணி நேரத்துலேயே போயிடலாம்ல. அப்போ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணால் டைமு குறையுது, ஸ்பீடை கூட்டுனா டைமு குறையுது, ஒன்று கூடுனா இன்னொன்று குறையுது. அப்போ இந்த இடத்துல வந்து அது மாற்றான விகிதத்தில் இல்லைன்னா எதிர் விகிதத்தில் அப்படி மாதிரி கொடுக்கலாம். ஓகே, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகே, ஸ்பீடு வந்து இப்போ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கிறப்போ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை நீங்கள் ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் சேம் d1 = d2 இருக்கிறப்போ ஸ்பீட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஓகே, s1/s2 = t2/t1 சொல்லலாம். ஸ்பீடு அதிகமான டைம் கம்மியாகும், டைம் அதிகமான ஸ்பீடு கம்மியாகும். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அப்போ இது கரெக்டு தானே? நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா இது கரெக்டு தான். பட் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம அடுத்ததை பார்க்கணும். இது கரெக்டு, ஆனால் இது வந்து ஆன்சர் கிடையாது. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வேரி இன்வர்ஸ்லி ஃபார் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. நிலையான வேகத்தில் நேரம் மற்றும் தூரம் மாற்றான விகிதம் எதிர் விகிதத்தில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இப்போ வேகத்தை நீங்க மாற்றவே இல்லை, 100ல் போய்கிட்டே இருக்கீங்க. ஓகே, 100ல் போய்கிட்டே இருக்கீங்க. இப்போ 100 கிலோமீட்டர் போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதே 100ல் நீங்கள் ஒரு 150 கிலோமீட்டர் போகிறதுக்கு அதை விட அதிகமான நேரம் ஆகும். ஸோ உங்களுக்கு தூரம் அதிகமாக அதிகமாக நேரமும் அதிகமாகுமா கம்மியாகுமா? உங்களோட ஸ்பீடை நீங்கள் மாற்றலை, ஆனால் நீங்கள் வந்து தூரத்தை மாற்றுறீங்க அப்படின்னா, தூரத்தை கூட்டுறீங்கன்னா உங்களுக்கு டைமும் கூடுமா கூடாதா? இப்போ போனதை விட இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்ல. அப்போ நேர் விகிதத்தில் தான் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்காது. ஸ்பீடு மாற்றவே இல்லை, வேகத்தை நீங்கள் மாற்றவே இல்லை. தூரம் அதிகமாகுது அப்படின்னா நேரமும் அதிகமாகும், தூரம் கம்மியாகுதுன்னா நேரமும் கம்மியாகும். அப்போ ஸ்பீடு 1 = ஸ்பீடு 2 இருக்கிறப்போ டிஸ்டன்ஸும் டைமும் நேர் விகிதத்தில் இருக்கும். டிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். d1/d2 வந்து பார்த்தீங்கன்னா t1/t2 தான் இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமான டைமும் அதிகமாகும். இப்படி இருக்குதுன்னா ஸ்பீடு அதிகமான டைம் கம்மியாகும். அப்போ இந்த இடத்துல தப்பாக இருக்குது. ஓகே, இவங்க கொடுத்தது தப்பு. இப்போ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். ஓகே, எது தப்புன்னு தான் கேட்டிருந்தாங்க, நம்ம இதை தான் இப்போ சூஸ் பண்ணணும். இப்போ மூணாவது, இப்போ நான் சொன்ன பாயிண்ட் தான், நிலையான வேகத்தில் நேரம் மற்றும் தூரம் நேர் விகிதம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகே, வெரி டைரக்ட்லி, அதாவது வேகம் மாறலை அப்படின்னா தூரம் அதிகமானா நேரமும் அதிகமாகும், தூரம் கம்மியானா நேரமும் கம்மியாகும். ப்ராக்டிக்கலாக யோசிங்க, இது ஒரு 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 ரூல் மாதிரி ஞாபகம் வைக்காதீங்க. ஓகே, இது நியூட்டனின் விதி அப்படிங்கிற மாதிரிலாம் ஞாபகம் வைக்காதீங்க. ஓகே,
ப்ராக்டிக்கலாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதையுமே நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே நீங்கள் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளோட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ ஒன்று தான், டியூரேஷன் கான்ஸ்டன்ட் ஆகுது, டைம் கான்ஸ்டன்ட் ஆகுது. டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீடு வேரி டைரக்ட்லி, டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் வேரி டைரக்ட்லி ஃபார் கான்ஸ்டன்ட் டியூரேஷன். நிலையான நேரத்தில் தூரம் மற்றும் வேகம் நேர் விகிதம். இப்போ உங்களுக்கு டைம் வந்து 1 hour தான் இருக்குது. இந்த 1 hourல நீங்கள் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க, 50 km/h ஸ்பீடில் போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு 50 கிலோமீட்டர் தான் போக முடியும். ஓகே, இப்போ அதே ஸ்பீடை நான் வந்து ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடு, 80 km/hங்கிற மாதிரி மாற்றிட்டோம்னா எனக்கு 1 hourல 80 கிலோமீட்டர் போக முடியும். ஓகே, நான் ஸ்பீடை கூட்டினோம்னா என்னோட தூரம் அதிகமாகுது. எனக்கு இருக்கக்கூடிய டைம் சேம் தான், டைம் மாறலை, டைம் வந்து அதே டைம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் ஸ்பீடை கூட்டினா அதே டைமில் என்னால் இன்னும் கொஞ்சம் தூரம் போக முடியும் தானே. அப்போ ஸ்பீடு அதிகமானால் டிஸ்டன்ஸ் அதிகமாகுது, இதுவும் அதிகமாகுது, அதுவும் அதிகமாகுது. அப்போ இங்கேயுமே இது நேர் விகிதம். ஓகே, இப்போ இதை நீங்கள் எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்? இதை இந்த இடத்துல டைம் காமனாக இருக்குது. ஓகே, டைம் T1 வந்து T2 ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கிறப்போ டிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீடு. ஸோ இல்லைன்னா ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாம். ஸ்பீடு அதிகமாக நான் இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போவேன். ஓகே, இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? d1/d2 = s1/s2. புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இந்த 3 ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது இந்த மாதிரி சொல்கிறதுக்கு. டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸில் 3 தான் இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து தூரம் மாறாமல் இருக்கிறப்போ ஸ்பீடும் டைமும் எதிர் விகிதத்தில் இருக்கும். ஸ்பீடு அதிகமாக்குனா டைம் கம்மியாகும், ஸ்பீடு கம்மியாக்குனா டைம் அதிகமாகும். இப்போ ஸ்பீடு மாறாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு டிஸ்டன்ஸும் டைமும் நேர் விகிதத்தில் இருக்கும். ஒரே ஸ்பீடு தான் போய்கிட்டு இருக்கேன், ரொம்ப நேரம் போனோம்னா ரொம்ப தூரம் போவேன், கம்மியான நேரம் போனால் கம்மியான தூரம் தான் போவேன். ஓகே, புரிஞ்சுட்டு பண்ணி ரெண்டுமே கூடலாம், ரெண்டுமே குறையும். அதுக்கப்புறம் ஒருவேளை உங்களுக்கு நேரம் மாறாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக போனீங்கன்னா ரொம்ப தூரம் போவீங்க, ஸ்பீடு கம்மியாக போனீங்கன்னா கம்மியான தூரம் போவீங்க. ரெண்டுமே கம்மியானா கம்மியாகும், கூடுனா கூடும். ஓகே, இந்த 3 ப்ராப்பர்ட்டி தான். இதில் ஆன்சர் வந்து எது தப்புன்னு கேட்டனால இந்த 2வது ஆப்ஷன் தான் தப்பாக கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி கூடுதுன்னா அது நேர் விகிதம், அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஒன்று கூடும்போது இன்னொன்று குறையுது அப்படின்னா அது வந்து எதிர் விகிதம், இல்லைனா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகே, இப்போ இது எதுக்கு ஈக்குவல்னு கேட்டிருக்கேன்? டைரெக்டாக ஒரு ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. ஓகே, a + b × a - b. இது எதோட ஃபார்முலா அப்படின்னா a² - b² ஃபார்முலா. a² - b² அப்படிங்கிறது a + b × a - bன்னு போடலாம். a² - b² தான் இங்கே ஆன்சர். இது தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சில சின்ன ஃபார்முலா, a + b² வந்து பார்த்தீங்கன்னா a² + b² + 2ab நம்ம எழுதுவோம். a - b² வந்து எப்படி எழுதுவோம்? a² + b² - 2ab எழுதுவோம். ஓகே, இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே ஆன்சர் வந்து a² - b² அப்படிங்கிறது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு x என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ x என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா இங்கே நீங்கள் 4ஆல் உள்ள பெருக்குங்க. ஓகே, 4 × 12x - 4 × 1 4 = 22x - 4/3. நான் x தானே கண்டுபிடிக்கணும். எக்ஸை எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, நம்பரை எல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போங்க. இப்போ இந்த 12x இங்கே வந்தால் -12x ஆகும். இந்த 4/3 மைனஸில் இருக்கிறது இங்கே போனால் +4/3 ஆகும். இப்போ இந்த 4 இங்கே வரப்போ +4/3 ஆகும். அடுத்து இந்த -4 இருக்குது, இங்கே 22x இருக்குது, இந்த 12x இங்கே மைனஸில் வந்துச்சுன்னா -12x மாறும். இப்போ இங்கே கழிக்கும் போதும் கூட்டும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி நம்பர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரே மாதிரி மாற்றணும். இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இல்லை. அப்போ நான் இங்கே வந்து 3 எழுதிக்கிறேன். இங்கே எழுதுனோம்னா நான் மேலேயும் எழுதணும், பெருக்கணும். ஓகே, அப்போ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 இப்போ காமன் ஆயிடுச்சு. இங்கேயும் 3 இங்கேயும் 3 காமன் ஆயிடுச்சு. மேலே 4 இருக்குது, இங்கே 4 12 இருக்குது. இங்கே 22xல 12x போனுச்சு அப்படின்னா மிச்சம் 10x இருக்கும். ஓகே, இப்போ 4ல் 12 போனுச்சு அப்படின்னா எத்தனை? 8 -8. ஏன்னா 8 வந்து மைனஸில் இருக்குது அப்படின்னால, 12 வந்து மைனஸில் இருக்குது அப்படின்னால. இப்போ -8/3. இந்த 10 இங்கே வந்து கீழே வந்துடும், இங்கே பெருக்கல் இருக்குது கீழே வந்துடும், × 10ன்னு வந்துடும். இது கூட சேர்ந்துடும், இது இங்கே வந்து இது கூட சேர்ந்துடும். இதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ. அப்போ எக்ஸ் வந்து என்ன மாதிரி இருந்திருக்கும்? இப்போ இதை நீங்கள் 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 4 2 8, I 2 10. ஸோ -4/3/15. ஓகே, 3 × 5 15. ஸோ -4/15 அப்படிங்கிறது தான் ஆன்சர். இது சிம்பிளான சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க.
வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்வேஸ். நேர் எதிர் கோணங்கள் எப்போதும். நேர் எதிர் கோணங்கள்னா என்னன்னா, இப்போ ரெண்டு லைன் இப்படி வந்து கட் ஆகுது, ஒரு எக்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இந்த ஆங்கிளும் தான் வந்து ஆப்போசிட் ஆங்கிள். ஆப்போசிட், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள், நேர் எதிர் கோணங்கள். இது ரெண்டுமே எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். தீட்டா தீட்டா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ரெண்டுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ இந்த இடத்த பாருங்க, இந்த இடத்துலையும் ஒரு ரெண்டுமே எதிர் ஆங்கிள் தான். இது ஆல்ஃபா, இது ஆல்ஃபா, ரெண்டுமே ஆல்ஃபாவாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு எக்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும், சமமாக இருக்கும். ஓகே, இதுதான் கேட்டிருக்காங்க. அடுத்து, த பெரிமீட்டர் ஆஃப் எ ரெகுலர் ஆக்டகன் இஸ் 6400 மீட்டர் இஃப் இட்ஸ் சைடு இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஒழுங்கு எண் கோணத்தின் சுற்றளவு 6400 மீட்டர் ஆகும். அதன் பக்கத்தின் நீளம் கேட்டிருக்காங்க. இப்போ எண் கோணம் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ இது வந்து என்னது? இது சதுரம். சதுரத்தோட பக்கம் ஏ ஏ ஏ ஏன்னு 4 பக்கம் இருக்கும். இதனுடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 4a. அதாவது பெரிமீட்டரோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 4 × a. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண் கோணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 8 பக்கம் இருக்கும். 8 பக்கமுமே காமனாக இருக்கும். ஓகே, இது ஏ, இது ஏ, இது ஏ, இது ஏ, இது ஏ, இது ஏ, 8 பக்கமும் சேமாக இருக்கும். இங்கே 4 பக்கம் வந்தனால 4a அப்படிங்கிறது வந்து நம்ம பெரிமீட்டர்னு போட்டோம், 4a போட்டோம். இங்கே 8 பக்கம் இருக்குது, 8மே சேமாக தான் இருக்கும், 8மே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றளவு, இங்கே சுற்றளவு அதாவது பெரிமீட்டரோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 8a இருக்கும். இந்த 8a தான் இவங்க கொடுத்துருக்காங்க, அதனுடைய பெரிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதனுடைய சுற்றளவு தான் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க? 6400ன்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய பக்கத்தோட நீளம் ஏ என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதை நீங்கள் 8ஆல் கேன்சல் பண்ணணும். 8 கீழே கொண்டு போய் பண்ணலாம், இல்லை இப்படியே கூட பண்ணலாம். ஸோ 8 8 64, 64 போயிடுச்சுன்னா மிச்சம் 2 0 இருக்குது, 800. இப்போ ஏயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 800 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இங்கே ஆன்சராக இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு சதுரத்தின் சுற்றளவானது ஒரு செவ்வகத்தின் சுற்றளவுக்கு சமம். செவ்வகத்தின் பக்கங்கள் 20 மீட்டர் 40 மீட்டர் எனில் அச்சதுரத்தின் பரப்பளவை காண்க. பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர் is equal to perimeter of a rectangle. If the sides of rectangle are 20 meter and 40 meter, find the area of square. அதாவது ஒரு செவ்வகத்தையும் சதுரத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க. அதனுடைய சுற்றளவை தான் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறாங்க. சுற்றளவு வந்து என்னது? பெரிமீட்டர். பெரிமீட்டர் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றளவு. ஓகே, சுற்றளவு இப்போ வந்து இது வந்து ரெக்டாங்கிள், அதாவது செவ்வகம். செவ்வகத்துக்கான சுற்றளவு வந்து என்னது? 2 × L + B. அதுக்கப்புறம் சதுரத்துக்கான சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 4a. நம்ம இப்போ தான் பார்த்தோம். இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஒரு செவ்வகத்தோட சுற்றளவும் சதுரத்தோட சுற்றளவும் சமம்னு சொல்கிறாங்க. அடுத்து சதுரத்தோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து என்னது? a². நம்மளுக்கு இப்போ a என்னங்கிறது தெரியணும். a கண்டுபிடிச்சா நம்ம a² கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதை 2ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 2, இங்கே 2 4. இப்போ எல்லும் பியும் கொடுத்துருக்காங்க. ஒன்று 20, இன்னொன்று 40ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 2aக்கு ஈக்குவல். இப்போ 2a வந்து எப்படி இருந்திருக்கும்? 20 + 40 60 இருந்திருக்கும். இதை நீங்கள் கீழே கொண்டு போய் வகுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட வகுத்துருங்க. 30ன்னு வந்திருக்கும். 60ல் பாதி 30. இப்போ a வந்து 30. இவங்க ஏரியா கேட்டிருக்காங்க. ஏரியா அதாவது பரப்பளவு கேட்டிருக்காங்க. a² தான் வந்து பரப்பளவோட ஃபார்முலா. அப்போ 30². 3 9. அடுத்து ஒரு 0 இருந்துச்சுன்னா ஸ்கொயர் பண்ணுறப்போ அது 2 0வா மாறும். 3 9, ஒரு 0 இருந்துச்சுன்னா ஸ்கொயர் பண்ணுறப்போ 2 0வா மாறும். ஸோ 900 மீட்டர்² அப்படிங்கிறது ஆன்சர். இது மீட்டர் நம்மளுக்கு ஆன்சர் மீட்டர்² தான் வரும். ஓகே, ஸோ நம்ம 15 கொஸ்டினையும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ லென்த்தாக இருந்ததுக்கு காரணம் நீங்கள் புதுசாக ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டீங்க. அதை நம்ம கோர்ஸ்லையும் டீச் பண்ணாத விஷயம். ஓகே, இந்த சீரீஸை ஃபுல்லாக பாருங்கள், முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.